பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. மறைத்தலும் வெளிப்படுத்துதலும். இன்று கடவுளாகிய ஆண்டவர் இரண்டு நேருக்கு மாறான செயல்களை பற்றி பேசுகின்றார். ஒன்று மறைத்தல், மற்றொன்று வெளிப்படுத்துதல். அதே போல இன்றைய நற்செய்தியில் இரண்டு நேருக்கு மாறான ஆட்களையும் பற்றி பேசுகின்றார். ஒன்று ஞானிகளும் அறிஞர்களும், இரண்டு குழந்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நேருக்கு மாறான ஆட்களையும் செயல்களையும் ஒன்று சேர்க்கும் பொழுது எதிரும் புதிருமான ஒரு விடை கிடைக்கின்றது. அப்படி என்ன விடை கிடைத்தது? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையிலிருந்து வருகின்ற அந்த விடை என்னவென்றால், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்கின்றார். இதை பற்றித்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம். கடவுள் எதை மறைத்தார், எதை வெளிப்படுத்தினார் என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். சில கேள்விகளை எழுப்பி பார்ப்போமே. முதலாவது கேள்வி, இயேசு எதை மறைத்து எதை வெளிப்படுத்தினார்? நற்செய்தியில் மிக தெளிவாக இருக்கின்றது. இவற்றை மறைத்து இவற்றை வெளிப்படுத்தினீர் என்று சொல்கின்றார். இவற்றை என்றால் எது? இரண்டு நற்செய்திகளிலும், அதாவது மத்தேயு, லூக்கா இரண்டு நற்செய்திகளிலுமே இவற்றை மறைத்து என்றுதான் இயேசு சொல்கிறாரே ஒழிய எவற்றை என்று குறிப்பிடவே இல்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்வது என்னவென்று கேட்டால், விண்ணரசின் மறைபொருளை, விண்ணரசை பற்றி மறைத்து வெளிப்படுத்துகின்றார் என்பதை புரிந்து கொள்கின்றோம். இரண்டாவது கேள்வி, யாருக்கு மறைத்து யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? இதை தொடக்கத்திலேயே பார்த்து விட்டோம். விண்ணரசின் மறைபொருளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவது, இங்குதான் நாம் ஆழமாக சிந்திப்பதற்கு செல்கின்றோம். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் விண்ணரசின் மறைபொருளை இயேசு ஏன் மறைத்தார்? இங்குதான் நாம் ஆழமாக தியானிக்கப் போகின்றோம். ஞானிகளை பற்றி பேசும் பொழுது, அறிஞர்களை பற்றி பேசும் பொழுது, ஞானிகள் என்றால் யார்? ஞானத்தை கொண்டிருப்பவர்கள் தான் ஞானிகள். அறிவை அதிகமாக கொண்டிருப்பவர்கள் தான் அறிஞர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் விவிலியத்தை எடுத்து படித்து பார்க்கின்ற பொழுது, ஞானம் என்பது கடவுளது கொடை. அந்த ஞானம் தான் கடவுளின் அரியணையாக இருக்கிறது என்று ஞானநூல் புத்தகம் நமக்கு சொல்கின்றது. அப்பேற்பட்ட ஞானத்தை தான் ஞானிகள் கொண்டிருக்கின்றார்கள். நிலைமை இப்படி இருக்க, இது இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியும் அல்லவா? நிலைமை இப்படி இருக்க, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் விண்ணரசை கடவுள் ஏன் மறைக்க வேண்டும்? இதுதான் இங்கு கேள்வியாக எழுகிறது, தியான சிந்தனையாகவும் நமக்கு தரப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஞானிகளை பொறுத்தவரை தொடக்கத்தில் அவர்கள் கடவுளிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். எவ்வாறு? சாலமோனிடம் கடவுள் வந்தார் அல்லவா? வந்து உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கேட்ட பொழுது அவர் எதை கேட்டார்? எனக்கு மிகுந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்டார் அல்லவா? அதே போலத்தான் ஞானிகளும் அறிஞர்களும் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் கடவுளை நாடுகிறார்கள் என்பது பொருள். இது தொடக்கத்தில். ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன நடக்கின்றது? தாங்கள் ஞானத்தை நிறைய பெற்றுக்கொண்ட பின் அந்த ஞானத்திற்கு காரணம் கடவுள்தான் என்பதை மறந்துவிட்டு அவர்கள் தங்கள் புராணத்தை பாட ஆரம்பிக்கின்றார்கள், தங்களது பெருமைகளை பேச ஆரம்பிக்கின்றார்கள், தாங்கள் தான் எல்லாம் என்ற ஒரு நிலைக்கு கடந்து சென்று விடுகிறார்கள். இது எல்லோருக்கும் நடப்பதில்லை, சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் அப்பேற்பட்ட மனநிலைக்கு சென்று விடுகின்றார்கள். அவர்கள் எந்த நேரத்தில், அதாவது ஞானிகளும் அறிஞர்களும் நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளே எனக்கு பின்னால் தான், நானும் கடவுளும் சமம் என்று எப்போது செல்கிறார்களோ அந்த நேரத்தில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் கடவுள் விண்ணரசின் மறைபொருளை மறைத்து விடுகிறார் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பைபிளிலேயே எண்ணற்ற உதாரணங்கள் காண கிடைக்கின்றன. முதலாவது ஒரு உதாரணம், தொடக்க நூல் புத்தகத்திற்கு போவோம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தொடக்கத்தில் இருவருமே கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு
நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை விலக்கி வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? எங்களுக்கு கடவுள் தருகின்றதே போதும், நாங்கள் அதை மீறி வேண்டாம், செய்ய மாட்டோம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆகவேதான் பாம்பு வந்து பேசிய போதும் கூட ஏவல் மிக தெளிவான ஒரு முடிவை சொல்லி இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பொழுது, தொடக்கத்தில் கடவுளை நாடி ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஏவாளும், ஒரு காலகட்டம் வந்த பொழுது இதற்கு மேல் நாம் ஏன் கடவுளை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும், நாமே நமக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லித்தான் அந்த மரத்தின் கனியை, அதாவது ஞானக்கனியை பறித்து உண்டார்கள். இதற்கு பிற்பாடு நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த நேரத்தில் கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அவர்கள் இருவரையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார் என்று பார்க்கின்றோம். வெளியே துரத்தி விட்டது மட்டுமல்ல, அந்த தோட்டத்தின் வாயிலை அடைத்து அங்கு கெருபீம்களை காவலுக்கு நிறுத்தினார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் என்ன பொருள்? அதுவரை கடவுளிடம் ஞானத்தை வேண்டிக் கொண்டிருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தங்களுக்கு தாங்களே பெரியவர்கள் என்று நினைத்து கொண்ட பிற்பாடு, இனிமேல் எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று நினைத்து பிற்பாடு, ஞானிகளும் விவேகிகளுமான அவர்களை கடவுள் என்ன செய்து விட்டார்? மறைத்து விட்டார் என்று பார்க்கின்றோம். இது தலை சிறந்த முதல் உதாரணம். இரண்டாவது உதாரணத்திற்கு கடந்து செல்வோமே. பாபேல் கோபுரம். தொடக்க நூல் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் சென்று பார்க்கின்றோம். மக்கள் எல்லாரும் ஒரு சமவெளி பகுதிக்கு சென்று அங்கு குடியிருந்தார்கள். அங்கு அவர்கள் தங்கள் நிலைகளை நிலைநாட்ட பார்த்தார்கள். எப்படி நிலைநாட்டினார்களாம்? ஒரு பெரிய கோபுரம் கட்டி நமது பெயரை நிலைநாட்டுவோம். 11வது அதிகாரம் 4வது வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று பார்த்தார்கள். அப்படி என்றால் அங்கு என்ன பொருள்? அவர்கள் கடவுளிடம் ஞானத்தை கேட்கவில்லை. பாபேல் கோபுரத்தை கட்டி கொண்டிருந்த அந்த மக்கள் தாங்களே ஞானிகள், தாங்களே அறிஞர்கள் என்று தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வதற்காக, தங்களது பெயரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி அந்த கோபுரத்தை கட்டுகிறார்கள். அதுதான் அவர்களது அழிவு. கடவுள் என்ன செய்தார்? நீங்கள் தொடக்கத்தில் என் ஞானத்தை நாடினீர்கள், ஆகவேதான் நீங்கள் உயரமான கோபுரம் கட்டுவதை அனுமதித்தேன், செங்கல் சுடுவதையும் அனுமதித்தேன், மற்ற எல்லா அறிவுத்தனமான காரியங்களும் அனுமதித்தேன். ஆனால் நீங்கள் அறிவை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அதை தந்த என்னை விட்டு விட்டீர்களே என்று சொல்லி அத்தோடு என்ன செய்து விட்டார்? அவர்களை பிரித்து அனுப்பிவிட்டார் என்பதை பார்க்கின்றோம். அத்தோடு அவர்களுக்கு ஞானம் மறைக்கப்பட்டது, விண்ணரசு மறைக்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. மூன்றாவது உதாரணத்தை பாருங்கள். தாவீது மக்கள் தொகை கணக்கெடுத்த செயல். 2 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரத்திற்கு சென்று பார்க்கின்றோம். தாவீது கடவுளுக்கு தலை சிறந்த கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவரது வாழ்க்கையின் இறுதி பகுதிக்கு வந்த பொழுது அவர் எல்லா விஷயங்களிலும் கடவுளிடம் நாடி சென்று அவரது ஞானத்தை நாடிய அவர் ஒரே ஒரு காரியத்தில் தவறுகிறார். எப்பொழுது? திடீரென்று ஒரு நாள் எழுந்து என் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கிடுவேன், அது மட்டுமல்ல என்னிடம் இருக்கக்கூடிய படை வீரர்களின் எண்ணிக்கையும் நான் கணக்கிடப் போகிறேன் என்று சொல்லி அவரது படை தளபதியை அழைத்து எல்லாவற்றையும் கணக்கிட சொல்கின்றார். அவர்களும் கணக்கிட்டுக் கொண்டு வந்து சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிய வருகின்றது, ஏகப்பட்ட எண்ணிக்கையினால் ஆன படை வீரர்களும் காலாட்படையினரும் தேரோட்டிகளும் இருக்கிறார்கள் என்று. இதை பார்த்து அவருக்கு பெரிய வியப்பாய் போயிற்று. ஏன் என்று கேட்டால், எனது ஆட்சி காலத்தில் இவ்வளவு பெரிய படைபலம் இருக்கிறதா என்று. ஆனால் சிறிது நேரமே அந்த மகிழ்ச்சி நீடித்தது. காரணம், அவரே மன வருத்தப்பட்டு விட்டார். நான் இவ்வளவு நாள் கடவுளின் ஞானத்தை அல்லவா நாடினேன், ஆகவே கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். இப்பொழுது நான் எனது பெரியத்தனத்தை அல்லவா காட்டிவிட்டேன், கடவுள் அல்லவா எனக்கு கொடுத்தார் என்பதை மறந்துவிட்டு நான் எனது பெரியத்தனத்தை காட்டிவிட்டேனே என்று உணர்ந்தார். உணர்ந்தாலும் கூட கடவுள் அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்தார். ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் மறைக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த தருணத்திலேயே அவரது படை பலத்தையும் மக்கள் தொகையையும் 80,000 பேருக்கு மேலாக ஒரே இரவில் ஆண்டவர் கொன்றொழித்தார் என்று பார்க்கின்றோம். அத்தோடு தாவீதுக்கு
ஞான கதவு மூடப்பட்டது, விண்ணரசின் கதவு மூடப்பட்டது என்று தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? நான்காவதாக புதிய ஏற்பாட்டுக்கு செல்கின்றோம். 3 ஞானிகள் மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்திற்கு பார்க்கின்றோம். அவர்கள் தொடக்கத்தில் கடவுளைத்தான் நாடினார்கள். ஆகவேதான் கடவுளின் அரசர் பிறந்திருக்கின்றார், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் வேதங்களை எல்லாம் எடுத்து படித்து விட்டுத்தான் ஒரு நட்சத்திரத்தை கடைபிடித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் தொடக்கத்தில் அவர்கள் கடவுளின் செயலையும் வழிகாட்டுதலையும் நாடினாலும் கூட அவர்கள் எருசலேம் வந்த பொழுது அவர்கள் புத்தி தடுமாறி போனார்கள். அதுவரை கடவுளை நாடிக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அரசனை நாடுகிறார்கள். யார் அந்த அரசன்? ஏரோது அரசன். ஏரோது அரசனிடம் சென்று கேட்ட பொழுது அவனுக்கும் தெரியவில்லை, அங்கிருந்த யாருக்கும் தெரியவில்லை, எருசலேம் மக்களுக்கும் தெரியவில்லை. ஏன் என்று கேட்டால் அதுவரை அவர்கள் கடவுளின் ஞானத்தை நாடினார்கள். இப்பொழுது அவர்களது சொந்த ஞானத்தை நாடியதால் தான் வழி தவறி அரசனிடம் சென்று சேர்ந்தார்கள். அரசனிடம் ஞானத்தை கேட்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசு பிறந்த இடம் தெரியவில்லை, கடவுள் தெரியவில்லை, விண்ணரசும் தெரியாமல் போயிற்று. அதற்கு பிற்பாடு அந்த இடத்திலேயே அவர்கள் எசாயாவின் சுருளேட்டு புத்தகத்தை எடுத்து பார்த்து பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று மீண்டும் கடவுளது இறைவார்த்தையிலிருந்து வழியை பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவர்கள் அரண்மனையை விட்டு வெளியே வந்த பிற்பாடு நற்செய்தி தெளிவாக கூறுகிறது, இதோ முன்பு எழுந்த விண்மீன் மீண்டும் அவர்களுக்கு தோன்றியது. வசனம் எவ்வளவு அழகாக நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது. கடவுளிடம் ஞானத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாக வழி பிறக்கும். நானே பெரிய ஞானி என்று சொன்னால் கடவுள் தன் வாயிலை அடைத்து விடுவார், விண்ணரசு நமக்கு கிட்டாது. அப்படித்தான் அந்த ஞானிகளுக்கும் ஆயிற்று. அரசனிடம் ஞானத்தை கேட்டார்கள், விண்மீன் மறைந்து போயிற்று. கடவுளிடம் இறை வார்த்தையிலிருந்து ஞானத்தை கேட்டார்கள், அவர்களுக்கு மீண்டும் விண்மீன் தெரிந்தது என்று பார்க்கின்றோம். ஆக ஞானிகளிடம் இருக்கக்கூடிய தவறே தொடக்கத்தில் கடவுளின் அறிவை நாடுகிறார்கள். காலம் செல்ல செல்ல அவர்களுக்கு சொந்த அறிவு பெரிதாக தென்படுகிறது. ஆகவேதான் கடவுள் விண்ணரசின் கதவுகளை மூடிவிடுகின்றார். இப்பொழுது அடுத்த கேள்விக்கு செல்வோமே. குழந்தைகளுக்கு ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசின் கதவுகளை வெளிப்படுத்தினார், திறந்து வைத்து வெளிப்படுத்தினார் என்று கேட்டால், குழந்தைகளை பாருங்களேன், எல்லாவற்றிலுமே ஆராய்ச்சி சிந்தனை உடையவர்கள். அவர்கள் தேடுதலை தாங்களாகவே இயற்கையாகவே கொண்டிருக்கின்றார்கள். குழந்தையிடம் ஒரு பொருளை கொடுத்து பாருங்களேன், அந்த குழந்தை என்ன செய்யும்? வழக்கமாக ஆண் குழந்தை என்றால் அது பெரும்பாலும் கருவிகளையும் வண்டிகளையும் வைத்து விளையாடும். பெண் குழந்தை என்றால் பொம்மைகளை வைத்து விளையாடும். ஆனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த பொம்மையை கொடுத்தாலும் சரி, என்ன செய்யும்? அதை பிரித்து மேய்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்துவிடும். இதுதான் குழந்தைகளின் தேடல். குழந்தைகளிடம் எப்பொழுதுமே தேடல் இருக்கும். அதே போன்றுதான் கடவுளின் குழந்தைகளாகிய நம்மிடமும் தேடல் இருந்தது என்று கேட்டால், கடவுள் நம்மை குழந்தையாக மதிப்பார், நமக்கு விண்ணரசின் மறைபொருளை வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் அந்த வரியானது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. உதாரணங்களை பார்ப்போமே. முதலாவது ஆபிரகாம். ஆபிரகாம் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் குழந்தையாகவே செயல்பட்டார். அவருக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் கூட நான் கடவுளது குழந்தை என்று சொல்லி கடவுளின் குழந்தையாகவே செயல்பட்டார். அந்த காரணத்தால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலுமே அவர் கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார். 3 மனிதர்கள் வந்தார்கள், அவர்கள் இறை மனிதர்கள் என்று சொல்லி அந்த மனிதர்கள் வழியாக கடவுளை தேடினார். தன் சகோதரன் வழியாக தேடினார், அண்டை அயலார் வழியாக தேடினார், அங்கிருந்த அரசன் வழியாக தேடினார். இப்படி கடவுளை அவர் தேடிக்கொண்டே இருந்தார். அதனால் தான் ஆபிரகாம் என் பிள்ளை என்று சொல்லி கடவுள் அவருக்கு விண்ணரசின் மறைபொருளை வெளிப்படுத்தினார். எப்படி? இதோ நான் உனக்கு ஒரு வாரிசை தருவேன், உன் வாரிசுகள் வானத்து விண்மீன்களைப் போலவும் கடலின் மணல் பரப்பை போலவும் எண்ணிக்கையில் அடங்காமல் இருப்பார்கள் என்று சொல்லி தனது மறை திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். இந்த 12 சீடர்களில் யூதாசை தவிர மற்ற 11 சீடர்களும் பார்த்தோம் என்றால் தங்களை தாங்களே குழந்தைகள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆகவேதான் இயேசு அழைத்த போது உடனடியாக அவரை தேடி சென்றார்கள். சில பேர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடி செல்கின்றார்கள்.
இப்படி அழைப்பை பார்க்கும் பொழுதும் சரி, அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்த போதும் சரி, எப்பொழுதுமே அவர்கள் கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதாவது ஞானத்தின் ஊற்றை தேடிக்கொண்டே இருந்தார்கள், இறை வார்த்தையை தேடிக்கொண்டே இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவேதான் யாருக்குமே சொல்லாத இறை ஆட்சியை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 11 சீடர்களுக்கும் சொல்லிச் சென்றார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக திருமுழுக்கு யோவான் தலை சிறந்த உதாரணம். எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதராகத்தான் பார்த்தார்கள். ஆனால் திருமுழுக்கு யோவான் மற்றும் அவரை கூர்ந்து நோக்கி, இதோ கடவுளின் செம்மறி செல்கின்றார் என்று சொன்னார். எப்படி? அவர் அத்தனை ஆண்டுகால அளவும் 30 ஆண்டுகால அளவும் தேடிக்கொண்டே இருந்தார். யாரை தேடிக்கொண்டிருந்தார்? கடவுளின் ஆட்டுக்குட்டியை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்படி தேடிக்கொண்டே இருந்ததால் தான் அந்த ஞானத்தின் வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்து கண்ணில் தென்பட்ட உடனேயே இவர்தான் கடவுளின் செம்மறி என்று சொல்லி தன் சீடர்களுக்கும் அதை போதித்து, நீங்கள் அவர் பின்னே செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, குழந்தை மனப்பான்மை நம்மிடம் இருந்தது என்று கேட்டால் நிச்சயமாக விண்ணரசின் மறைபொருள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதுவே ஞான மனப்பான்மையோடு இருந்தோம் என்று கேட்டால் நிச்சயமாக கடவுள் ஞானத்தின் கதவுகளை கூட அடைத்து விடுவார் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே குழந்தை மனப்பான்மையோடு இருந்து வெளிப்படுத்துதலை பெற்றுக்கொள்வோம், ஞான மனப்பான்மையோடு இருக்க வேண்டாம்.